அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன நம்ம பார்க்க போறோம். ஃபீஸ் ஸ்கை ராக்கெட் போல ஏறப்போகுதா அப்படின்றது. அதாவது இப்போ ரீசென்ட்டா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கவர்ன்மெண்ட் ஃபீஸோட ஹைக்கு இது பண்ணலாம். உங்களோட பிரைவேட்ல மேனேஜ்மென்ட் சீட்க்கான 15% சீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சீட்டும் என்ஆர்ஐ கோட்டால இருக்கக்கூடிய சீட்ட கண்டிப்பா அதாவது 5 டைம்ஸ் மோர் தென் இப்ப நார்மல் ஃபீஸ விட மோர் தென் 5 டைம்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீ ஹைக் ஒரு ஆர்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி என்னன்னு பார்க்க போகிறோம். இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு நியூஸ். இன்னைக்கு 2 டேஸ் பேக் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இது மெடிக்கல் டயலாக்ஸில் எழுதின நியூஸ் இது. ஸோ அதில் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பெர்மனெண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு 5 டைம்ஸ் மோர் தென் சார்ஜஸ் யூஜி அண்ட் பிஜி ஆயுர்வேதா ஹோமியோபதி யுனானி கோர்ஸுக்கு பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அதே இன்னொரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸை ரைட் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு நியூஸில் டிஎல்எம் நியூஸில் வந்திருக்கும். ஃப்ரீ ப்ரெஸ் ஜேர்னலில் வந்த ஒரு நியூஸு. ஸோ இப்படி ஒரு 2-3 டேஸாக ஹெவியான ஒரு ப்ரெஷர் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஃபீஸ் இதில். சரியா? ஸோ சித்தா ரிலேட்டடாக நம்ம ரிலேட்டடாக இந்தியன் தமிழ்நாடு ரிலேட்டடாக நிறைய ஆயுஷ் கோர்சஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டான அப்டேட் நாங்கள் கொடுக்க காத்திருக்கோம். அண்ட் கண்டிப்பாக நண்பர்களுக்கும் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிருக்கீங்க, ஜாயின் பண்ண பிறகும் இந்த சேனலை பற்றி தெரியாதவங்களுக்கு டெய்லி அப்டேட் சித்தால என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு இதை சொல்லிக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக பாசிட்டிவாக என்ன எங்களை ஊக்குவிக்கிறதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் தாராளமாக தரலாம். நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் கொடுங்க, கண்டிப்பாக எங்களை மாற்றிக்கிறோம். ஸோ இதில் என்னென்னா கவர்மெண்ட் ஒரு என்ஓடி கொடுத்துருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது ஃபீஸ் ஃபார் பிஏஎம்எஸ் ஹோமியோபதி யுனானி கோர்சஸ். ஏன்னா அந்த ஊரில் அதானே இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஏற்றிக்கலாம். ஸோ இது கம்மிங் வர்ற 2024 25 பேட்ச் இப்போ AICCC நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த வரக்கூடிய பேட்சுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பட் இந்த ஆர்டர் புதுசு கிடையாது. இந்த ஆர்டர் 2023 வந்துருச்சு. சரியா? 2023 வந்துருச்சு. என்ன விஷயம் அப்படின்னா இது இப்போ தான் பேசப்படுது. இது என்ன சொல்கிறான் அப்படின்னா, எந்த காம்படிட்டன்ட் எக்ஸாம் எழுதி வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா மூலிமா வர்றவங்களுக்கு கூடவே குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கூட இன்ஸ்டிடியூஷன் கோட்டாவில் அல்லது என்ஆர்ஐ கோட்டாவில் வரவங்களுக்கு இந்த ஃபீஸ் எக்கச்சக்கமாக வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கணக்கு இல்லாமல் கேபிட்டேஷன் ஃபீஸும் வாங்குறீங்க. ஸோ அதை ஒரு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு வரைமுறை வைக்கிறாங்க. 5 டைம் நீங்கள் வாங்குறதுலேருந்து 5 மடங்கு சேர்த்து வாங்கிக்கலாம், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட். எப்போவுமே ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஃபீ ரெகுலேஷன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். அவங்க தான் இந்த வேலை பார்க்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2.25 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு பெர் இயருக்கு 2.25 லட்சம் டு 3 லட்சத்துக்குள்ள ஃபீஸ் இருக்குங்க. பட் இந்த ஃபீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னைக்கு சொல்லியிருக்கிறது 5 மடங்கு வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இப்போ 5 டைம்ஸ் அந்த ஃபீஸ் வாங்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அது நியர்லி 12 lakhs to 13 lakhs வரைக்குமே ஃபீஸ் உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட்டே இதை அலோவ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இப்போ ஃபீ ரெகுலேஷன் அத்தாரிட்டியும் இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ கூடவே அதனோட ஆர்டரும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கோட்டா ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ கோட்டாக்கு இவ்வளோ வாங்கலாம். இதே எம்பிபிஎஸ்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஹையர் வாங்கலாம். அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதில் ஆக்சுவலாக பேஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 2.5 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜென்ரலில். இப்போ நீங்கள் இன்டூ 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 6.5 7 lakhs வரைக்கும் வாங்கலாம். இதே என்ஆர்ஐயாக இருந்தால் 10 lakhs வரைக்கும் வாங்கலாம், 10 to 12 lakhs வரைக்கும் வாங்கலாம் அப்படின்றது. இதே டென்டலாக இருந்தால் அதே நம்ம ஒரு 6 lakhs வரைக்கும் வரும். அதர் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய பீப்புளாக இருந்தால் 5 டைம்ஸும் போடுறப்போ 12 lakhs வரைக்கும் வரும். இதே ஆயுர்வேதா இருந்தால் 6.5 lakhs வரைக்கும் வாங்கலாம். பிஹெச்எம்எஸ்ஸாக இருந்தாலும் 6.5 lakhs வரை வாங்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பியாக இருந்தாலும் 6.5 lakhs வரைக்கும் பெர் இயர் வாங்கலாம். பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் இது வரைக்கும் வாங்கலாம். பியூஎம்எஸ் யுனானி மெடிசனுக்கும் 3 டைம்ஸ் ஹையராக தான் இது பண்ணியிருக்கிறாங்க. இது யூஜிக்கு சொல்கிறேன். இதே போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4 டைம்ஸ் ஹையர். போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ, ரைட்டா? ஏன்னா நம்ம சித்தால ப்ரைவேட் கிடையாது. ஏன்னா அதர் ஸ்டேட்லலாம் ஆயுர்வேதா ப்ரைவேட்டில் ஹோமியோபதி ப்ரைவேட்லலாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட ஃபீஸை எவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஜென்ரல் ஃபீஸ்லேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா இன்ஸ்டிடியூஷன் கோட்டா ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 4 டைம்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு அப்பர் லிமிட்டை வச்சுருக்காங்க. சரியா? இது இன்னைக்கு நேற்று வச்சதில் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆர்டர். சரியா? ஸோ இதனால் அப்பர் லிமிட்டுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இம்பேக்ட் 15% அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸில் இது ஹெவியான ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணும்.
ரைட்டா? ஸோ கூடவே ஸ்டூடெண்ட்ஸோட இது என்னன்னா, எங்களுக்கு இப்பவே வந்து மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப அன்அஃபோர்டபுளா இருக்கு. ஸோ இது மேலும் வந்து இன்னும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியாத அளவுக்கு இது கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றத அவங்க வந்து கொஸ்டின் எழுப்புறாங்க. பேரண்ட்ஸோட கன்சர்னும் அதேதான். இப்பவே எப்படி இருக்குன்னா, போஸ்ட் கிராஜுவேட்லாம் நாங்க படிக்க வைக்கணும்னு நெனச்சா கூட, இன்கேஸ் யுஜி வந்து ஒரு கவர்மெண்ட்ல பண்றாங்க. போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஒரு பிரைவேட்ல பண்ணணும். ஏதாவது ஒரு டாக்டரேட், எம்டி வாங்கி குடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஆசைய நிறைவேத்தணும் அப்படின்னு நெனச்சா கூட எங்களால பண்ண முடியாதோ! அப்படின்ற ஒரு எண்ணத்த உருவாக்குது. கூடவே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, இது வந்து அன்ஃபேர். இப்படி இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப ரைஸா இருக்குது. ஸோ இத வந்து கண்டிப்பா வந்து இத வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வலுவான ஒரு இதையும் வைக்கிறாங்க. ஸோ கூடவே கண்டிப்பா வந்து என்னன்னா, டெசிஷன் வந்து இந்த ஹைக்ன்றது பிஏஎம்எஸ், ஹோமியோபதி, யுனானி கோர்சஸ் அந்த ஊர்ல அதான் இருக்கு. மகாராஷ்டிரா பிரைவேட் காலேஜஸ்ல. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து நெறைய பேர் வந்து இங்கிருந்து அங்க படிக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது ஒரு கன்சர்னா வைக்கணும். அதுக்காக தான் இது வந்து முன்னாடியே உங்களுக்கு ஒரு அவேர்னஸா வைக்கிறேன். மேபி இந்த மாரி மேனேஜ்மெண்ட்ல போய் படிச்சிடலாம் அப்படின்னு நெனச்சா, இந்த மாரி ஒரு பாயிண்ட்ட கண்டிப்பா வந்து கீப் ஆன் கன்சிடர் பண்ணிக்கங்க. சரி, தமிழ்நாட்டுல இது என்ன சினாரியோஸ் நடக்கும் அப்படின்னா, அங்க உள்ளது இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, நம்மளோட எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாரியான நடைமுறைகள வந்து வகுக்குதுங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சித்தா காலேஜ் இருக்குன்னா, அங்க ஒரு மாரி ஃபீஸ் வாங்குவாங்க. இதே கேரளால பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து ஒரு மாரி வாங்குவாங்க. இங்க ஒரு 2 லேக்ஸ்னா அங்க கண்டிப்பா 3 லேக்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாரியான ஃபீ ரெகுலேஷன் அத்தாரிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ற ஃபீஸ் அப்படின்றது கண்டிப்பா வேரி ஆகும். இது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலயும் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க அப்ரூவல் இல்லாம இந்த ஃபீஸ ரெகுலேட் பண்ண முடியாது ஒண்ணு. 2வது இந்த ரெகுலேஷன் அத்தாரிட்டிட்ட நீங்க என்னதான் அதர் ஸ்டேட்ல, சென்ட்ரல்ல எது வந்தாலும் சரி, இந்த ஃபீ ரெகுலேஷன் அத்தாரிட்டி நம்ம ஸ்டேட்ட அசஸ் பண்ணி, இந்த ஸ்டேட்ல இந்த காசு வந்து அஃபோர்டபுளா? இது முடியுமா அவங்களால? படிக்கிறதுக்கான இது இருக்கா? அப்படின்றத வந்து பண்ணி தான் இது பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பப்ளிக் அண்ட் பொலிட்டிக்கல் பிரஷர்ஸ் வந்து ஒரு சில சமயம் அதெல்லாம் ரைஸ் பண்ணக்கூடாது. இது நல்ல ஒரு கோர்ஸு. கண்டிப்பா மக்கள் வந்து இன்னும் நல்லா வந்து இத படிக்கணும். அந்த மாரி ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுது. இல்ல பப்ளிக் சைட்ல வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த மாரி ஒரு 1000 பேர் உடனே இம்மீடியட்டா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாரி எதுவும் மாத்திறக்கூடாது. இது பழைய நிலைமையிலே இருக்கணும். அப்படி ஏதாவது குடுக்குறாங்கன்னா, ரீகன்சிடர் பண்ணுவாங்க. டிமாண்ட் ஃபார் த கோர்ஸ். எந்த கோர்ஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. அப்ப டிமாண்ட் வந்து பிரைவேட் காலேஜஸ் அதிகமா இருக்கும்போது, அங்க சேரக்கூடிய நபர்கள் அதிகமா இருக்கும்போது, டிமாண்ட் அதிகமாகும்போது கண்டிப்பா ஃபீஸ் ரைஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் 4 விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடியது. இந்த 4 ஃபேக்டர்ஸ வச்சு தான் இந்த ஃபீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுமா, பண்ணப்படாதா அப்படின்றது உண்மை. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த ஃபீஸ் நமக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது. இது மகாராஷ்டிரா கவர்மெண்ட்க்கான ஒரு ஆர்டர் அப்படின்றத ஒரு நினைவுபடுத்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு அது நியூஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபிளாப்பா வந்து அதர் நார்த் இந்தியாஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் குழந்தைங்க அதர் ஸ்டேட்ல ஏதாவது படிக்க போறீங்கன்னா, ஸோ எந்த ஸ்டேட்ல எடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கீனா கன்சல்ட் பண்ணி கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா, இப்படி ஒரு காலேஜ் இது பண்ணும்போது அடுத்தடுத்த காலேஜும் கண்டிப்பா பண்ண தான் பண்ணுவாங்க. ஸோ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுக்கிறப்போ டெஃபினட்டா கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி எடுங்க. அதுதான் சொல்லுவேன். சரியா? ஸோ அதனால வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. கீப் ஆன் ஃபாலோயிங். நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக குடுத்துட்டு இருக்கோம். கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்ன டவுட்ஸ்னாலும் கண்டிப்பா ஷேர் பண்ண எப்போதும் தயாரா இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.